In this video we are going to look about selection shot. So selection shot அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை லிஸ்ட்டில் இருக்க அரேயில் இருக்க மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணி அதில் இருக்கிறதுலே வச்சு எது சின்ன எலிமெண்ட்டோ அது கூட ஸ்வாப் பண்ணிக்கும். ஸோ this just continues until the last before element. ஸோ இப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா கடைசியில் will be getting the shorted array or the ascending order of the given list of elements. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு பாஸ்லேயுமே நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து இருக்கும், செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டில் வந்து நின்று இருக்கும், நெக்ஸ்ட்டு அடுத்த தேர்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தேர்ட் பொசிஷனில் வந்து நின்று இருக்கும். இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சிடர் தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 89 45 68 90 29 34 17. ஸோ இதில் வந்து 7 எலிமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கும் போது இது யூஸ்வலி அரே ரெப்ரசன்டேஷன் நமக்கு போட்டோன்னா 0லேருந்து 6 வரைக்கும் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாஸில் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 89 அப்படிங்கிறத அரேயில் இருக்க மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அரேயில் இருக்க ரிமைனிங் எலிமெண்ட்ஸில் மினிமம் எலிமெண்ட் எது அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த மினிமம் எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணி அந்த மினிமம் எலிமெண்ட்டையும் அந்த அரேயில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணிடுறோம். அதுதான் லாஜிக். ஸோ அப்போ 17 ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 89 போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் ட்ராவல்ஸரில் பார்த்தீங்கன்னா இந்த 45 அப்படிங்கிற எலிமெண்ட் எடுத்து இதை அரேயில் இருக்க மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணுவோம். விச் மீன்ஸ் 45 அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அரேயில் இருக்க மற்ற ரிமைனிங் எலிமெண்ட்ஸில் வந்து இருக்கிறதே வச்சு எது மினிமம்னு பார்க்கணும். ஸோ எது மினிமம்னு பார்த்தா 29 இஸ் த மினிமம். ஸோ அந்த 29 எடுத்து நம்ம இங்கே ஸ்வாப் பண்ணிவிட்டு 45 இங்கே பொசிஷனில் போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 68 ஃபிக்ஸ்ட் எலிமெண்ட்டாக ஐ லூப்பில் வச்சுட்டு மற்ற ஜே லூப்பில் எல்லாம் எது மினிமம்னு ஃபைன் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இதில் எது மினிமம்னு பார்த்தோம்னா நமக்கு 34 அப்படிங்கிறது தான் மினிமம். ஸோ அந்த 34 ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ராவல்ஸில் இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். ஸோ லாஜிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து அரேயில் இருக்க ரிமைனிங் எலிமெண்ட்ஸில் எது மினிமம் எலிமெண்ட்னு ஃபைன் பண்ணி அந்த எலிமெண்ட் கூட இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்வாப் பண்ணிட்டு வரணும். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் பிஃபோர் வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா we will be able to get the ascending order of the list. ஸோ இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்போ இதுக்கு அல்காரிதம் எழுதணும் அப்படின்னா என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜே லூப் அப்படிங்கிறது வந்து கடைசி. ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜே லூப்பில் போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் இந்த ஜேங்கிறது ட்ராவர்ஸ் ஆகும், லாஸ்ட் பிஃபோர் வரைக்கும் ஐங்கிறது ட்ராவர்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜே லூப் வந்து எண்ட் ஆகிறது வந்து இந்த கடைசி எலிமெண்ட் வரைக்கும் 6ங்கும் போது என்னங்கிறது வந்து இங்கே 6 7. ஸோ 6 வரைக்கும் ஜே ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ n ஃபார்மில் எழுதணுன்னா ஜே வந்து n-1 வரைக்கும் ட்ராவல் ஆகும். அதே ஐ வேல்யூ 5 வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ வேல்யூ லாஸ்ட்டாக அப்பர் லிமிட் எது வரைக்கும் முடியும்னா n-2 வரைக்கும் முடியும். தட்ஸ் ஏன்னா கடைசி எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணால் போதும். அப்போ ஐ லூப்பை n-2 வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணணும், ஜே லூப்பை n-1 வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. I = n-2 மினிமம் எலிமெண்ட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி we are just doing. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 லூப் வச்சு we could have been done I loop and J loop. ஸோ இதில் as said earlier மினிமம் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். மின் எதுன்னு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏ ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் மின்னையும் நம்ம ஸ்வாப் பண்ணிட்டு வரணும். அதுக்கு தான் இந்த அல்காரிதம் எழுதுகிறோம். ஸோ இதுக்கு அனாலிசிஸ் போடும்போது சின்ஸ் we have 2 லூப் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோட லோவர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் எழுதணும், ஜேயோட லோவர் அண்ட் அப்பர் லிமிட்டை எழுதணும். ஸோ இப்படி நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரும்போது ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அட் லாஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி சின்ஸ் we had 2 லூப்ஸ் இதுக்கு ப்ராபப்ளி the time complexity to be theta of n². ஸோ தே மே பி கொஷின்ஸ் தட் ஏன் i+1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு சில பேர் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ சின்ஸ் ஐ வந்து நம்ம 89லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கும் போது இதை வந்து அடுத்த எலிமெண்ட் கொடுத்தா கம்பேர் பண்ணுறோம். அடுத்த டைம் பாருங்கள் இந்த 45ங்கிறத கான்ஸ்டண்ட்டாக வச்சு இதில் அடுத்த எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஐங்கிறது இதாக இருந்தால் ஜேங்கிறது அடுத்த டைம் இதாக இருக்குது, இங்கே ஐ இதுவாக இருந்தால் ஜேங்கிறது இதுவாக இருக்குது, இங்கே ஐ 68 இருந்தால் நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டில் ஜே இதுவாக இருக்குது. ஸோ இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். இங்கே ஐ இதுவாக இருந்தால் ஜே வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஐ இதாக இருக்கும்போது ஜே வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா விச் மீன்ஸ் i+1 தான் போடணும். ஸோ இங்கே வந்து 0ன்னு இருக்கும்போது இங்கே ஐ வந்து 0ன்னு இருக்கும்போது எலிமெண்ட் லொக்கேஷன் சொல்கிறேன், ஜே வந்து 1ஆக இருக்குது, இங்கே வந்து 1ஆக இருக்கும்போது ஜே வந்து 2ஆக இருக்குது. ஸோ அப்போ என்ன போடணும், i+1 அப்படின்னு இங்கே போடணும். தட் இஸ் த ரீசன்.
தேங்க்யூ.